வணக்கம் நண்பர்கள். என் பெயர் சுதா. என் கணவரின் தம்பிக்கு பிறவியிலிருந்தே பார்வை கிடையாது. அவர் என் கணவருக்கு உயிர் என்பதால் மைத்துனரின் எல்லா தேவைகளையும் நானே பார்த்துக் கொண்டேன். அவருக்கு உடை மாற்றி விடுவதிலிருந்து அவர் மனமிட்டு பேசும்போது காது கொடுத்து கேட்பது வரை எல்லாமே என் பொறுப்பில் இருந்தது. அவரும் பாசத்துடன் அண்ணி என உரிமையுடன் அழைப்பார். அந்த அழைப்பில் எங்கள் பந்தம் மேலும் வலுப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இரவில் வழக்கம் போல் அவருக்கு உடை மாற்றிக் கொண்டிருந்த போது என் நெஞ்சம் திடுக்கிட்டது. திருமணமாகி கணவர் வீட்டிற்குள் நான் காலடி வைத்தபோது என் பெயர் சுதா என்பதை மறந்து ஒரு புதிய உலகின் மருமகளாக மட்டுமே உணர்ந்தேன். உறவினர்களின் கேலி பேச்சுகளுக்கும் சிரிப்பொலிகளுக்கும் நடுவே என் கண்கள் அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் அளந்து கொண்டிருந்தன. அப்போதுதான் நான் அவனை பார்த்தேன். வாசலுக்கு எதிரே இருந்த கட்டிலில் அமர்ந்திருந்த அவன் என் மைத்துனன் அரவிந்த் என்று அறிமுகப்படுத்தப்பட்டான். சுமார் 19 வயது இருக்கும். மற்றவர்கள் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தபோது அவனது கண்கள் மட்டும் என் மீதே நிலைத்திருந்தன. அந்த பார்வையில் ஒருவிதமான மாற்றம் தெரிந்தது. அவன் உதடுகளில் மெல்லிய புன்னகை. நான் அழகாகத்தான் இருந்தேன். அதற்காக இப்படியா 20 நிமிடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பார்ப்பது எனக்குள் எரிச்சல் பொங்கியது. என்ன ஒரு திமிர் பிடித்த பையன், அண்ணியே அம்மாவாக மதிக்க வேண்டாமா? கொஞ்சமும் கூச்சமே இல்லையா? என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டேன். ஆனால் இந்த எரிச்சலை என் கணவரிடம் காட்டிக் கொள்ளவில்லை. முதல் நாளிலேயே தம்பியைப் பற்றி புகார் செய்தால் என்ன நினைப்பார்? அன்றிரவு என் கணவர் தாமதமாக வந்தபோது என் முகத்தில் எரிச்சல் அப்பட்டமாக தெரிந்தது. காரணம் கேட்ட அவரிடம் உங்கள் தாமதம்தான் என்று பொய்த்தேன். மறுநாள் காலை என் கணவர் கடையிலிருந்து காலை உணவு வாங்கி வந்திருந்தார். நான் மேஜையில் அமர்ந்ததும் அரவிந்த் மீண்டும் என்னை பார்த்து புன்னகைத்தான். என் கணவர் அவரது தட்டில் உணவை வைத்து தன் கையால் ஊட்டத் தொடங்கினார். அதை பார்த்ததும் என் பொறுமை பறந்து போனது. அவனுக்கு என்ன? தானே சாப்பிட தெரியாதா? 19 வயது பையனுக்கு ஏன் ஊட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்று சற்று கோபமாகவே கேட்டேன். என் கணவர் என்னை திரும்பி பார்த்தார். அந்த பார்வையில் இருந்த சோகம் என்னை ஒரு கணம் அசைத்தது. மெல்லிய குரலில் சொன்னார், சுதா, அவன் பிறவியிலிருந்தே பார்வையற்றவன், அவனால் பார்க்க முடியாது. அந்த வார்த்தைகள் என் தலையில் இடியென இறங்கியது. என் உடல் சில்லிட்டது. நேற்று முழுவதும் அவனைப் பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக எண்ணிவிட்டேன். என் கண்கள் கலங்கின. அவர் தொடர்ந்தார். அவன் பிறந்ததிலிருந்தே இதுதான் நிலைமை. மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இத்தனை நாள் நான் அவனை கவனித்துக் கொண்டேன். இனி அந்த பொறுப்பு உன்னுடையது. அவனை உன் சொந்த தம்பியாக நினைத்துக்கொள். நான் குற்ற உணர்ச்சியில் சரி என்று தலை அசைத்தேன். அப்போது அரவிந்தின் குரல் கேட்டது. அண்ணி என்றான். அவன் குரலில் இருந்த அப்பாவித்தனம் என் இதயத்தை உருக்கியது. நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்படுகிறேன். ஆனால் என் தலை எழுத்து என்று அவன் குரல் உடைய என் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அன்றிலிருந்து அரவிந்தின் உலகம் நானாக மாறினேன். அவனுக்கு உணவு ஊட்டுவதை நானே ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அவனது உடைகளை மாற்றிவிட என் கணவர் சொன்னபோது நான் தயங்கினேன். அது சரியில்லைங்க என்றேன். அவனை உன் குழந்தையாக நினை, அதில் தவறில்லை என்றார் அவர். ஒரு நாள் அரவிந்த் தன் அறையிலிருந்து அண்ணி என்று அழைத்தான். உள்ளே சென்றபோது சட்டையின் பொத்தான்களை போட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். நானே முன் சென்றுவிடு, நான் போட்டு விடுகிறேன் என்று கூறி அவன் சட்டையை சரி செய்தேன். அவன் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. அண்ணி, உங்க கையை தர்றீங்களா என்று கேட்டான். நான் தயக்கத்துடன் கையை நீட்ட தன் 2 கைகளாலும் அதை பற்றிக் கொண்டான். உங்களை பார்க்க முடியல. ஆனா தொட்டு உணர முடியுது. எங்க அண்ணி எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசா. எனக்கு அம்மா பாசம் கிடைச்சது இல்ல. அப்பா போனதுக்கு அப்புறம் அண்ணன்தான் எல்லாம். இப்போ நீங்க வந்திருக்கீங்க என்றான். அந்த நொடி அவன் என் மகனாகவே தெரிந்தான்.
நாட்கள் செல்லச் செல்ல எங்கள் பந்தம் பலமானது. சமையலறையில் நான் வேலையாக இருக்கும்போது அண்ணி என்று கத்துவான். ஓடிச் சென்று பார்த்தால் மொபைலை காட்டி இந்த பாட்டை கேளுங்களே என்பான். அவனது உலகம் பாடல்களும் கதைகளும் மட்டும்தான். அவனுடன் அமர்ந்து கேட்பது எனக்கும் வாடிக்கையாகி போனது. சில சமயம் அவன் சேட்டைகள் எரிச்சலூட்டும். ஆனால் மறுகணமே அவனது தனிமையை நினைத்து மனம் வருந்துவேன். ஒரு நாள் அவன் அறையை சுத்தம் செய்ய போனபோது அவனை தடவி தடவி அலமாரியை துடைத்துக் கொண்டிருந்தான். நான் துணியை பிடுங்கி நான் செய்றேன்டா என்றேன். வேண்டாம் மன்னி, நீங்க ஏற்கனவே சோர்வா இருக்கீங்க, சின்ன வேலைகளை நான் செய்கிறேன் என்றான். அவன் காட்டிய அக்கறையில் என் மனம் நெகிழ்ந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலைக்கவில்லை. ஒரு நாள் காலையில் எனக்கு கடுமையான காய்ச்சல். என் கணவர் ஒரு மாத்திரையை கொடுத்துவிட்டு வீட்டு வேலை எல்லாம் யார் பார்ப்பது என்று கேட்டுவிட்டு வேலைக்கு கிளம்பிவிட்டார். காய்ச்சல் குறையவில்லை. படுக்கையிலேயே கிடந்தேன். அண்ணி பசிக்குது என்று அரவிந்தின் குரல் கேட்டது. எனக்கு முடியலடா, அண்ணனுக்கு போன் பண்ணி வரச்சொல் என்று முனகினேன். சில நிமிடங்களில் சமையலறையிலிருந்து ஒருவிதமான சத்தமும் அலறலும் கேட்டது. நான் பதறி அடித்துக் கொண்டு ஓடினேன். அங்கே நான் கண்ட காட்சி என் உயிரை உலுக்கியது. அரவிந்தின் சட்டையில் தீப்பற்றிக் கொண்டு எரிந்து கொண்டிருந்தது. அவன் வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். நான் அலறியபடி ஒரு துண்டை எடுத்து தீயை அணைத்தேன். ஆனால் அதற்குள் அவனது வயிறும் கைகளும் தீயில் கருகியிருந்தன. கணவருக்கு போன் செய்து மருத்துவமனைக்கு தூக்கிக் கொண்டு ஓடினோம். அவனது அலறல் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. நான் உங்களுக்கு டீ போட போனேன் அண்ணி என்று அவன் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தில் முள்ளாய் குத்தின. மருத்துவமனையில் என் கணவர் கதறி அழுதார். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அண்ணா, நான் சாக விரும்பல. இப்போதான் எனக்கு அம்மா மாதிரி ஒரு அண்ணி கிடைச்சிருக்கறாங்க, நான் வாழணும்னு சொன்னான் என்று கூறி அழுதார். என் பிரார்த்தனைகள் பலிக்கவில்லை. அன்றிரவு அரவிந்து எங்களை விட்டு பிரிந்து விட்டான். தீக்காயங்களின் வலி அவன் இதயத்தை பாதித்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். அரவிந்த் அல்லாத வீடு ஒரு சுடுகாடு போல இருந்தது. அடிக்கடி அண்ணி அண்ணி என்று அவன் அழைப்பது போல் தோன்றும். ஓடிச் சென்று அவன் அறையை பார்ப்பேன். காலியான அறையை பார்த்து வெடித்து அழுவேன். அவன் நினைவுகளால் என் ஒவ்வொரு நாளும் சித்திரவதையானது. நான் மட்டும் அன்று எழுந்திருந்தால் என்ற எண்ணம் என்னை கலங்க வைத்தது. சில மாதங்கள் கழித்து நான் கருவுற்றேன். என் கணவர் என்னை மிகவும் அக்கறையாக கவனித்துக் கொண்டார். ஆனாலும் என் மனதில் அரவிந்தின் வெற்றிடம் அப்படியே இருந்தது. எனக்கு அழகான மகன் பிறந்தான். என் கணவர் குழந்தையை என் கையில் கொடுத்து உனக்கு பிடிச்ச பெயரை வை என்றார். நான் கண்ணீருடன் சொன்னேன், இவன் பெயர் அரவிந்த். என் கணவரின் கண்களும் கலங்கின. குழந்தையை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். கடவுள் எங்களிடமிருந்து பறித்துக்கொண்ட அரவிந்தை எங்களிடமே திருப்பிக் கொடுத்துவிட்டார். இனி இவன்தான் எங்கள் வாழ்க்கையின் ஒளியாக அரவிந்தின் நினைவாக வாழ்வான். நன்றிகளுடன் கனிமொழி.